ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸில். ஸோ ஸ்லீவ்ஸில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்லீவ் அப்படின்னா இதில் வந்து லாங் ஸ்லீவ் வந்துடும், 3/4 அண்ட் லாங் ஸ்லீவ். இது இது பஃப் வைக்கிற ஸ்லீவ். பஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் பாயிண்டில் பஃப் எப்படி வைக்கிறது, அண்ட் பலூன் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது. பலூன் ஸ்லீவ் அப்படின்னா மேலேயும் நம்ம பஃப் வச்சுருக்கணும், கீழே ஸ்லீவோட ரவுண்ட்லேயும் வந்து நம்ம பஃப் வைக்கணும். ஸோ அது வந்து பலூன் ஸ்லீவ்னு சொல்லுவோம், அது பஃப் ஸ்லீவ். சரிங்களா? இது இல்லாமல் டியூலிப்னா பெட்டல் ஸ்லீவ். பெட்டல் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது கூட ஃப்ளட்டர் ஸ்லீவ் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளட்டர் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்லீவ் எப்படி போடுறது அப்படின்றத வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பஃப் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்லீவ் நான் இப்போ இந்த போர்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை என்னோட ஃபுல் ஸ்லீவோட லென்த்து வந்து எனக்கு 22 இன்ச்சஸ் வருது ஃபுல் ஸ்லீவுக்கு. ஸோ காலில் யார் யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 3 பேர் இருக்கீங்க, ஜெயஸ்ரீ மேம், வைஷ்ணவி மேம் அண்ட் ஜெஸ்ஸி மேம். ஓகே. ஸோ ஸ்லீவில் வந்து ஃபுல் ஸ்லீவ் நம்ம போடணும். ஜெஸ்ஸி மேம் இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ ஜெயஸ்ரீ மேம் இருக்காங்க, வைஷ்ணவி மேம் பார்த்துட்டேன், ஜெஸ்ஸி மேம் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு ஃபுல் ஸ்லீவ் நீங்கள் போடணும் அப்படின்னா என்னென்ன அளவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து. ஓகே, ஃபுல் ஸ்லீவா 3/4 ஸ்லீவா? இப்போ நம்ம பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவுக்கும் வரும், ஃபுல் ஸ்லீவுக்கும் வந்து வந்துடும். சரிங்களா? ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வேணும்ன்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆமோலோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஆமோலோட சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த ஆமோலோட சர்க்கம்ஃபரன்ஸ் கூட அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் ஆர் ஸ்லீவ் ஓப்பன். ஸ்லீவ் ரவுண்டா ஸ்லீவ் ஓப்பன்னா நம்ம ஸ்லீவோட லென்த் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லென்த் முடிகிற இடத்துல நமக்கு எவ்வளோ ஓப்பன் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கறது தான் ஸ்லீவ் ரவுண்ட், இல்லைன்னா ஸ்லீவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது. ஸோ மேண்டேட்ரி இந்த 3 அளவு எல்லா ஸ்லீவ்ஸ்க்கும் தேவை. ஷார்ட் ஸ்லீவ்க்கு, பஃப் ஸ்லீவ்க்கு எல்லாத்துக்கும் தேவை. இதை தாண்டி நீங்கள் ஒரு வேளை 3/4 அண்ட் ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 அளவு கூட இன்னும் 2 மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ரா தேவை. இனி 3 மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா தேவை. ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்னா இது கூட நீ எல்போவோட லென்த்து, எல்போ லென்த். ஓகே, இந்த எல்போ லென்த் எடுத்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா தேவை ஃபார் 3/4 ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ். நோட் பண்ணிக்கோங்க, எல்போவோட லென்த்து இந்த எல்போ லென்த்தில் எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸ். எல்போவோட லென்த்து இந்த எல்போ லென்த்தில் எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா போன் பாயிண்டில் இருந்து 5th இன்ச்சோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது 5th இன்ச் லென்த் இருக்கு இல்லைங்களா, அங்கே சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஒரு 3/4 ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஸ்லீவுக்கு 6 மெஷர்மெண்ட் தேவை. 5th இன்ச் அப்படின்னா போன் பாயிண்ட்லேருந்து 5வது இன்ச் மெஷர் பண்ணுங்கள். அந்த 5வது இன்ச் கிட்ட உங்களோட கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணணும். லென்த்து 5வது இன்ச் லென்த்து கிட்ட 5வது இன்ச்சோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து மெஷர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. 5th இன்ச் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஷோல்டர் போன் பாயிண்ட்ல இருந்தா மேம்? ஆமாங்க, ஷோல்டர் போன் பாயிண்ட்ல இருந்து 5th இன்ச். இந்த 5th இன்ச் லென்த்தில் 5th இன்ச் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன். மேபி ஒரு 10 வயசு பாப்பாவுக்கு நீங்கள் ட்ரெஸ் தைக்கிறீங்க, 60 இயர்ஸ்க்கு தைக்கிறீங்க அப்படின்னு வாட் எவர் த ஏஜ் அண்ட் சைஸ் மேபி,
இப்போ போட்டிருக்க இந்த அளவு எல்லாமே இட் இஸ் மேண்டேட்ரி. யூ ஹாவ் டு டேக் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் 3/4 அண்ட் லாங் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ். ஓகே, ஸோ ஸ்லீவோட லென்த்து 3/4 இருந்தால் உங்களுக்கு 3/4 ஹைட் எங்கே வேணுமோ அங்கே எடுத்துப்பீங்க. ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பிரெஸ்ட் வரைக்கும் எடுக்கணும். அண்ட் ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ரஷ் வேணும், கொஞ்சம் கேதரிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்லீவோட ஃபுல் லென்த் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்திக்கலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது. இப்போது ஃபுல் ஸ்லீவுக்கெல்லாம் நம்ம நார்மலாக இங்கே கரெக்டான அளவு போடாமல் இங்கே கொஞ்சமாக ஒரு கேதரிங் இருக்க மாதிரி நம்ம போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்க மாதிரி கேதரிங் பேண்ட் மாதிரி. ஸோ அதுக்கு உங்களோட ஸ்லீவோட லென்த் ரிஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் நீங்கள் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்லீவோட லென்த்து எங்கே எடுக்கணும்னு தெரியும், ஆர்ம்ஹோலோட சர்க்கம்ஃபரன்ஸ் எங்கே எடுக்கணும்னு தெரியும். அண்ட் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது 3/4 இருந்தால் இந்த இடத்துல எடுப்பீங்க. ஃபுல் ஸ்லீவாக இருந்ததுன்னா இந்த இடத்துல எடுக்கணும், இங்கே எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல எடுக்கணும். அதாவது ஃபுல் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த இடத்துல தம்பை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. தம்பு இல்லாமல் இந்த இடம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த 3 அளவு அப்படி தான் எடுப்பீங்க. அடுத்தது எல்போ லென்த். எல்போ லென்த் அப்படின்றது உங்களோட போன் பாயிண்ட்லேருந்து எல்போ வரைக்கும், முட்டி வரைக்கும் உங்களோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் மெஷர் பண்ணணும். சரிங்களா? போன் பாயிண்ட்லேருந்து உங்களோட எல்போ வரைக்கும், எல்போனா இங்கே இருக்குது இல்லைங்களா, ஸோ கையை இப்படி வச்சு இது வரைக்கும் மெஷர் பண்ணுவீங்க. உங்களோட எல்போ வரைக்கும் லென்த்து வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இங்கே என்னோடய அளவை நான் எழுதிட்டு வரேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் சொல்லி கொடுக்க. ஸோ நான் வந்து ஒரு 18 இன்ச்சஸ் ஸ்லீவ், 18 அப்படின்றது வந்து எனக்கு ஒரு 3/4 ஸ்லீவ். ஸோ 18 இன்ச் ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா எனக்கு 22 வருது. ஸோ நான் வந்து 3/4 எடுத்திருக்கேன். ஸோ 18 இன்ச். ஆர்ம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து 19. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 20.5 எடுத்துக்கிறேன் ஒரு சுடிதார் அப்படின்னு. இன்கேஸ் ஒரு குர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 21 எடுத்துப்பேன். 1/2 இன்ச் 2 இன்ச் ஈஸில் வந்து சேர்த்து எடுத்துக்கணும். ஸ்லீவ் ரவுண்ட் இந்த 18th இன்ச்சில் இங்கே ஸ்லீவ் ரவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எனக்கு இங்கேயும் வந்து நம்ம எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம ஈஸ் அலவன்சஸ் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இங்கே எனக்கு இருக்கிறது வந்து 8. அண்ட் எல்போவோட லென்த்து எல்போ வந்து பார்த்தீங்கன்னா 13. எல்போவோட லென்த்து 13 இன்ச் இருக்குது. எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஸோ எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த முட்டிக்கிட்ட இந்த கையோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இப்படி நம்ம மெஷர் பண்ணணும். எடுக்கும்போது கையை வந்து இப்படி நம்ம பாடியில் மடக்கி வச்சு 90 டிகிரி ஆங்கிளில் எல் ஷேப்பில் மடக்கி வச்சு நீயோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இந்த எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எடுக்கணும். கையை இப்படி மடக்கி வச்சு தாங்க எடுக்கணும். ஏன் நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கையில் போட்டதுக்கப்புறம் ரெடிமேட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சில நேரம் ப்ளஸ் சைஸ், இப்போ என்ன மாதிரி சாகி கை இருக்குது அப்படின்னா, ப்ளஸ் சைஸ் இருக்குன்னா நமக்கு இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே சரியாக இருக்கும், அப்பர் செஸ்ட்டு, ஷோல்டரு, நெக் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த நீக்கிட்ட டைட்டாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்போ கிட்ட இங்கே கீழே இந்த முட்டியை சுற்றி டேப் வரணும். கையை இப்படி மடக்கி வச்சு தான் எடுக்கணும். மடக்கி வச்சு இந்த இடத்துல எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 12 இன்ச் இருக்குது. ஸோ கையை இப்படி எல் ஷேப்பில் மடக்கி வச்சு இங்கே முட்டிக்கிட்ட இப்படி சுற்றி வச்சு எடுப்பீங்க. ஸோ எனக்கு வந்து 12 இன்ச். ஓகே, இது வந்து எல்போ கிட்ட இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ். 15 இன்ச் பாடியில் போன் பாயிண்ட், கையில் போன் பாயிண்ட்லேருந்து 15 இன்ச் மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு 50 இன்ச்சில் என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. ஸோ
5th inchல எனக்கு இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 16. 5th inchல எனக்கு இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 15. இப்போ இந்த ஆர்மோல் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஈஸ் அலவன்ஸை சேர்த்து நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈஸ் அலவன்ஸஸ் சேர்த்தலை. என்னோட பாடியில் டேரெக்டாக இருக்க மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஈஸ் அலவன்ஸஸ் நம்ம சேர்த்தணும். இப்போ நான் இங்கே எவ்வளோ ஈஸ் அலவன்ஸஸ் சேர்த்திருக்கேன்? 1.5 inch சேர்த்திருக்கேன். இந்த எல்போ கிட்ட இந்த 5th inch எடுத்தோம் இல்லைங்களா, இந்த 5th inch எடுத்தோம் இல்லையா, இந்த 5th inch எடுத்த இடத்துலையும் 1.5 inch வந்து சேர்த்திக்கோங்க. அண்ட் இந்த எல்போ கிட்ட நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, இது கூடயும் 1.5 inch. ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் ரவுண்டு 8, இங்கே வந்து 1 inch கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 1 inch 1.5 2ன்னு கொடுத்தோன்னா ரொம்ப வந்து ஓப்பன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு தேவையாகிற லூஸ் கரெக்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து இந்த இடத்துல லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே தொங்குற மாதிரி அசிங்கமாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப லூஸாக கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்மோல் சர்க்கம்ஃபரன்ஸில் 1.5 inch ஈஸ் அலவன்ஸஸ் சேர்த்திருக்கேன். எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸில் 1.5 inch கொடுத்துருக்கேன். 5th inchல 1.5 inch கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் ரவுண்டில் மட்டும் 1 inch ஈஸ் அலவன்ஸஸ் வந்து சேர்த்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஃபுல் ஸ்லீவ்க்கும் 3/4 ஸ்லீவ்க்கும் எடுக்கிற அளவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? ஷால் ஐ ப்ரொசீட் வித் நெக்ஸ்ட் பாயிண்ட்? Jayashree ma'am, do you have any doubt? இல்ல மேம். ஓகே, ஸோ ஐ மூவ் ஆன் டு ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். காலில் இருக்கவங்க ஓகேவா இல்லையா, போகலாமா இல்லையா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ், ரைட்? ப்ளீஸ் கைண்ட்லி ஆன்சர் மை கொஷின். ஓகே, ரைட்டு. ஸோ ஒரு ஃபுல் ஸ்லீவ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் மேம், ஜெயஸ்ரீ மேம்க்கு மட்டும் இல்லை. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து காலில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். எனக்கு டவுட்டாக இருக்குது, காலில் இருக்கீங்களா இல்லையா, நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாமா, நம்ம இங்கே நின்று பேசுகிறது வந்து வேல்யூபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ கீப் ஆன் ஆஸ்கிங் யூ. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ஸ்லீவ், இந்த 3/4 ஸ்லீவ் நம்ம இங்கே எழுதி வச்சுருக்க மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, எனக்கு ஸ்லீவோட லென்த்து 18 inch. ஸ்லீவோட லென்த்து 18 inch. ரைட், 18 inch. நான் இப்படி போட்டுக்கிறேன் ஸோ தட் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லீவோட லென்த்து 18 inches. ஓகே, ஸ்லீவோட லென்த்து 18 inches. இப்படி நான் லென்த் இப்படி எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே கிளாஸில் லென்த் வந்து நம்ம இப்படி எடுப்போம் ஷார்ட் ஸ்லீவ்க்காக. இது லாங் ஸ்லீவ் அப்படின்றனால நான் லென்த் வந்து இந்த டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். ஓகே, எடுத்துட்டு இங்கே ஆர்மோலோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஆர்மோலோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 20.5. 20.5 divided by 2 போடும்போது 10.25. அப்போ நான் இப்படி மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னோட ரெடி அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன் 10.25. ஓகே, நான் ரெடி அளவு மட்டும்தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். சீம் அலவன்சஸ் வந்து நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, 10.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வச்சு 18 inches. 18 inches. ஸோ இப்படி 10.25 இருக்கான்னு ஒரு கிராஸ் செக் நான் பண்ணிக்கிறேன். 10.25 இருக்கு. ஸோ கிராஸ் செக் பண்ணிவிட்டு என்னோட ரெடி அளவு லென்த்துக்கு
போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த ரெக்டாங்கிள் தான் எனக்கு தேவையாகிற ஸ்லீவ் போர்ஷன், என்னோட ஃபேப்ரிக்கு தேவையாகிற ஸ்லீவ் பார்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்லீவுக்கு தேவையாகிற போர்ஷன். ஒரே நிமிஷம் மேம். ஓகே, ஸோ இனி இது அடுத்தது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்னோட ஸ்லீவோட லென்த்தை நான் போட்டிருக்கேன். ஸ்லீவோட கேப்பை மார்க் பண்ணிடும். ஸ்லீவ் கேப்போட ஃபார்முலா என்னங்க? bust divided by 12. Bust divided by 12 plus 0.75. ஸோ ஒரு இங்கே வந்து நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்றனால நான் சுடிதார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 42 divided by 12 plus 0.75. ஸோ எவ்வளோ வருதுங்க? 42 divided by 12 plus 0.75. 42 divided by 12 எவ்வளோ? 40 3.1 3.25 என்னோட கேப்போட லென்த். ஸோ என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து 4.25 மார்க் பண்ணுங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டு இந்த 4.25க்கு ஒரு லைன் போட்டுட்டு ஸோ டேப் எடுங்க. எனக்கு 10.25 எங்கே ஃபால் ஆகுதோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு டயக்னல் லைன் போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டா பிரிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இதையும் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி இதையும் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே, இங்கேருந்து 1/4 இன்ச் கீழே ஓகே, ஸ்லீவ் போட்டாச்சு. ஆர்மோல் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிராஸ் செக் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஐம் நாட் கோயிங் டு டு அ கிராஸ் செக். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா லென்த்து ஆர்மோல் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளோட ஸ்லீவ் ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணுற பாயிண்ட். இங்கிருந்து டேப் வச்சு 5th இன்ச் மார்க் பண்ணுங்க. 5th இன்ச் மார்க் பண்ணுங்க. கொஞ்சம் டேப்பை தள்ளி வச்சு திருப்பி 5th இன்ச் மார்க் பண்ணுங்க. இந்த 5th இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ நான் லைன் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த 5th இன்ச் கிட்ட எனக்கு அந்த 5வது இன்ச்சில் எனக்கு இருக்கிற சுற்றளவு வந்து 70.5 divided by 2 8.75. Am I doing right? 8.75. Is my calculation is right? Yes. So இங்கே ஒரு மார்க்கு 8.75க்கு ஒரு மார்க்கு. அதாவது 5வது இன்ச்சு லென்த்தில் அந்த இடத்துல ஒரு சுற்றளவு நான் எடுத்தேன் இல்லைங்களா? எனக்கு இருந்தது வந்து 16, அது கூட 1/2 இன்ச்சு ஈஸ் சேர்த்து 8.75 நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த 8.75 இந்த 5th இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணணும். மேலேருந்து 5th இன்ச்சு, இங்கேருந்து 5th இன்ச்சு எடுத்திருக்கேன். 5th இன்ச்சு மார்க் பண்ணி லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அந்த 5th இன்ச்சில் வந்து நான் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு பாயிண்ட் வந்து இங்கே வருது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கீழே நீயோட லென்த் எல்போவோட லென்த்
இங்கேருந்து எல்போவோட லென்த் வந்து மார்க் பண்ணுங்க. எனக்கு வந்து எல்போ லென்த் வந்து 13 இன்ச்சு. எல்போ லென்த்தில் எனக்கு இருந்த சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னா பாடியில் 12 இன்ச்சு ப்ளஸ் 1.5 13.5 ஈஸ் 11 சேர்த்து வந்ததுக்கு அப்புறமா ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6.75. ஓகே, 6.75. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்போவோட லென்த்து மார்க் பண்ணுங்க 13 மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி லென்த்தை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த எல்போவோட லென்த்தில் எனக்கு எவ்வளோ வந்துச்சு 6.25. இந்த இடத்துல 6.25 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுங்க. ஃபைனலாக ஸ்லீவோட ஓப்பன் நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன், ஸ்லீவ் ரவுண்டு வந்து எனக்கு 9 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸை சேர்த்துனதுக்கு அப்புறமா இங்கே வந்து 4.5 இன்ச். ஸோ 4.5க்கு ஒரு மார்க். ஸோ இது எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுங்க. So I'll get a sleeve like this. So இதுதான் final look of the sleeve. சரிங்களா? இது ஏன் மேம் நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க, இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஆமோல் மார்க் பண்ணிட்டீங்கல்ல, இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து ஏன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடக்கூடாதா, இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடக்கூடாதா, ஏன் நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ என்னோட அளவு நான் என் பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் என்னோட அளவை நான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதின அளவை வச்சு போடும்போது எனக்கு இதுதான் என்னோட கரெக்டான அளவு. இப்போ நான் இந்த லைனில் பச்சை கலர் லைனில் நான் தையல் போட்டு தைச்சு நான் முடிச்சு ட்ரெஸ் போட்டேன்னா எனக்கு இந்த நீ கிட்ட கண்டிப்பாக டைட்டாக இருக்கும், எல்போ கிட்ட. சரிங்களா? அதனால என்ன பண்ணுறோன்னா நம்ம பாடியில் நம்மளோட அளவு என்ன இருக்கோ எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து ஃபுல் லென்த்து நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு லென்த்து. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எல்போவோட லென்த்து. ஓகே, ஸோ லென்த்து ஃபுல் லென்த்து 5 இன்ச் லென்த்து எல்போ லென்த்து. இந்த பர்டிகுலர் லென்த்தில் அந்தந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஈஸ் அலவன்ஸை சேர்த்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இப்படி வைடாக போயிருக்கு, இந்த இடத்துல கிட்டத்தட்ட எனக்கு 2 இன்ச் வந்திருக்கு. அப்போ நான் எங்கே தையல் போடுவேன் அப்படின்னா இந்த லைன் மேலே தான் நான் தையல் போடணும். இதுக்கப்புறமா சீம் அலவன்ஸஸ் வந்து ஆட் பண்ணுங்க. மேலே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸஸ், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸஸ் கொடுக்கறது வந்து இந்த பிளாக் லைனுக்கு க்ரீன் லைன் கிடையாது. கீழே 1 இன்ச்சு சீம் அலவன்ஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவ் அண்ட் 3/4 ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும்னு புரிஞ்சுதா? இப்போ நான் போட்டது வந்து 3/4 ஸ்லீவ். ஃபுல் ஸ்லீவ் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஃபுல்லஸ்ட் லென்த் மார்க் பண்ணுவீங்க. 5 இன்ச் அதே தான், எல்போ அதே தான், லென்த்து மட்டும் வேரி ஆகும். லென்த்து வேரி ஆகும் அண்ட் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற ஸ்லீவோட ஓப்பன் வந்து வேரி ஆகும். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? ஜெய்ஸ்ரீ மேம்? ஜெய்ஸ்ரீ மேம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணுங்க. உங்கள் நோட்ஸ்லையும் இதே மாதிரி டயக்ராம் போட்டு வைங்க. நான் வந்து ப்ளஸ் சைஸ் எனக்கு இந்த எல்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாகியாக இருக்கும் எனக்கு இந்த இடத்துல. அதனால எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு. நான் வந்து ஸ்லிம்மாக இருக்கேன் மேம், நான் ஃபிட்டாக இருக்கேன், என் கை வந்து ஒரே மாதிரி இருக்குது, அழகாக மேலேருந்து இப்படி வருது மேம் எனக்கு. ஸோ நான் தனியாக மெஷர் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்டால் பி ஆன் த சேஃபர் சைட் ஆல்வேஸ். எப்பவும் போல் ஸ்லீவ் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு 3/4 ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பி ஆன் த சேஃபர் சைட் 5 இன்ச் மெஷர் பண்ணுங்கள், எல்போ மெஷர் பண்ணுங்கள், எல்லாம் மார்க் பண்ணி பாருங்கள்.
எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு நீட்டாக ஒரே ஒரு கோடு தான் வந்திருக்குன்னா அப்போ அடுத்தடுத்த ப்ளவுஸு ட்ரெஸ்ஸை நீங்கள் தைக்கும் போது ஃபாலோ பண்ணுங்கள். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ப்ராப்பராக போடுங்க. நீங்கள் இதை வந்து பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? இது இப்படி தான் நம்ம 3/4 ஸ்லீவ் ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ பஃப் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? பஃப் வந்து மேலே பவுன் பாயிண்ட் கிட்ட மட்டும் பஃப் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்லீவோட லென்த்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஸ்லீவோட லென்த் 6 inches நான் எடுத்துக்கிறேன். 6 inches. அதே தான், யூ ஹாவ் டு மார்க் எவ்ரிதிங். உங்களோட ஆர்ம் ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணுங்க. நான் வந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக 16 ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கேன் மேம் நான் இங்கே. இது என்னோட அளவு கிடையாது. ஸ்லீவோட லென்த்து 6 எடுத்திருக்கேன். ஸ்லீவோட லென்த் வந்து 6 inches அண்ட் ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 16 inch அப்படின்ற கணக்கில் இங்கே நான் 8 inch போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches கிட்ட நம்ம ஸ்லீவ் கேப் கொடுப்போம். ஓகே, எயிட் வந்து இங்கே ஃபாலோ ஆகுது. Amul curve போட்டுட்டோம். அண்ட் இங்கே வந்து say for example if it falls on 6 inch, ஓகே. ஸோ இது இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பஃப் ஸ்லீவ் நீங்கள் மேலே பஃப் அட்டாச் பண்ணாலும் ஓகே, கீழே பஃப் அட்டாச் பண்ணாலும் ஓகே, எப்பவும் போல் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நீங்கள் நார்மலாக பேசிக்காக போடுற ஸ்லீவ் பேட்டர்னை மார்க் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவோட லென்த்து நான் 6 inch கொடுத்துருக்கேன். பஃப் வைக்கணும் நான் மட்டும், அதாவது பஃப் வந்து இந்த இடத்துல போன் பாயிண்ட்ல மட்டும் நம்ம பஃப் வைக்கிறோம். அதுக்கு இங்கே இருந்து 3 inches ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணுங்க. எவ்வளோ இன்ச்சஸ்? 3 inches ரைஸ் பண்ணணும். அண்ட் இங்கே இருந்து இதோட வித்தையும் 3 inches மார்க் பண்ணுங்க. அண்ட் இங்கேருந்து 3 inches ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ரைஸ் பண்ணிட்டு இந்த லென்த்தை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, லென்த்தை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை ப்ராப்பராக இப்படி ஒரு டயகனல் லைன் போட்டும் நீங்கள் பண்ணலாம். 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த டயகனல் லைன் ஆக்சுவலாக இதுக்குள்ளே பிளேஸ் ஆகலை, பட் நான் போட்டு காட்டுறேன். இப்படி போட்டுட்டு இந்த லைனை திருப்பியும் சேம் ப்ரொசீஜர், ஒன்றுமே நீங்கள் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு இங்கே 1/4 inch 1/2 inch மேலே பண்ணி இப்படி சேம் என்ன பண்ணியிருக்கோம்னா லென்த்தை மட்டும் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். பேசிக் ஸ்லீவ் போட்டுருங்க. பேசிக் ஸ்லீவில் வந்து இந்த இடம் மட்டும் மேலே இப்படி ரைஸ் பண்ணணும். இந்த இடம் மட்டும் மேலே ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்பியும் டயகனல் போட்டு இந்த கர்வை மார்க் பண்ணுங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் ஸ்லீவ்ல
ஒரு சைட் ஆஃப் த நாட்ச்ல இருந்து இன்னர் சைட் ஆஃப் த நாட்ச் வரைக்கும் நீங்க வந்து பிளேட்ஸ் வந்து பிடிக்க போறீங்க பஃபுக்காக. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா போன் பாயிண்ட் கிட்ட மட்டும் நீங்க வைக்கிற பஃப் வந்து இந்த மாதிரி வைக்கணும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி 3 ரைஸ் பண்ணியிருக்கேன் லென்த்தை. இப்படியும் வந்து 3 இது வந்து 3. ஸோ இது ஒரு ஸ்கொயரா 3 ரைஸ் பண்ணியிருக்கேன். ரைஸ் பண்ணிட்டு டயகனல் போடும்போது 3 தாண்டி வந்துருச்சு. இது நம்ம ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் போட்டு நம்ம பண்ற ஒரு அளவு இது. இல்லை நான் இன்கேஸ் ஃப்ரீ ஹேண்ட்லேயே போடுறேன், எனக்கு நல்லா வந்து டெய்லரிங் தெரியும், எனக்கு இது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் டூ இட் ஆன் அ ஃப்ரீ ஹேண்ட். இப்படி வந்து இந்த மிட் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கு. பட் எதுவுமே அப்ராக்சிமேட்டாக பண்ணாதீங்க. டூ இட் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் இட். சரிங்களா? ஸோ நான் டயகனல் லைன் போட்டு அதுக்கப்புறமா கர்வ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஏன் நம்ம ஒவ்வொரு தடவையும் டயகனல் லைன் போட்டு கர்வ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஆர்ம் கர்வ் வந்து மார்க் பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்டால், மார்க் பண்ண தெரியும். பட் எக்ஸாக்டான அளவு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டயகனல் லைன் போட்டு அளவு கரெக்டான அளவை நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிறோம். அவ்வளோதான். ஈஸியஸ்ட் வே, திணற வேண்டாம். ஆமோல் மார்க் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய பேர் ரொம்ப திணறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நான் தைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயகனலோட மிட் பாயிண்ட்டுக்கு நாட்ச் போட்டு எடுத்துட்டு ஒரு நாட்ச்ல இருந்து இந்த ஒரு ஸ்லீவ்ல ஒன் சைட் ஆஃப் த நாட்ச்ல இருந்து அதர் சைட் ஆஃப் த நாட்ச் வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணிட்டு பாடியோட அட்டாச் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம், இது 3 இன்ச் தான் வைக்கணுமா மேம்? ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு இன்னும் கம்மி ஜாஸ்தி வச்சுக்கலாமா? இல்லை மேம், அதாவது இது நீங்கள் 3 இன்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக வந்து நீங்கள் 8 ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு நார்மலான பஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப பஃப் வந்து ஹைட்டாக இருக்காது, ஒரு நார்மலான பஃப் வந்து கிடைக்கும். இந்த மினிமம் 3 அப்படின்றது வந்து மேண்டேட்ரி, கம்பல்சரி நீங்கள் 3 இன்ச் வந்து ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை எனக்கு பஃப் வந்து இனி ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3லேருந்து 5 இன்ச்சஸ் நீங்கள் லென்த்தை வந்து ரைஸ் பண்ணணும். லென்த்தை மட்டும் 5 இன்ச் ரைஸ் பண்ணுங்க. லென்த்தை மட்டும் 5 இன்ச் ரைஸ் பண்ணால் போதும். ஸோ இது இந்த 5th இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 5, இந்த போன் பாயிண்ட்லேருந்து 5. ஸோ இந்த 5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பஃப் நிறையா வேணும், நல்லா எனக்கு ஹைட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 5 இன்ச் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். பட் மேண்டேட்ரி யூ ஹாவ் டு கிவ் 3 இன்ச்சஸ். சரிங்களா? ஓகே மேம், வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம் இதில்? ஓகே, ஸோ we'll move on to the next sleeve pattern. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் எனக்கு பஃப் வேணும், போன் பாயிண்ட்கிட்டையும் எனக்கு பஃப் இருக்கணும், இந்த ஸ்லீவ் ஓப்பன்லேயும் வந்து எனக்கு பஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த நீங்கள் எப்பவும் போல் இந்த ஸ்லீவ் பேட்டர்னை மார்க் பண்ணிவிட்டு இந்த போன் பாயிண்ட்ல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 3 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த puff, based on the shape of the puff, how much you want. So நான் வந்து இங்க 3 inches ரைஸ் பண்றேன். இங்க 3, இங்க 3. ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நீங்கள் இங்கே ஸ்லீவ் இந்த இடமும் வந்து நீங்கள் பஃப் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், அண்ட் கீழேயும் வந்து பஃப் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். This is one of the method to have a puff sleeve.
ஸோ இது எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இந்த டைரக்ஷனில் தான் கட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து இட் இஸ் மேட் ஃபார் பஃப். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து பஃப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அது வந்து ஃபோல்டட் எட்ஜா தான் இருக்கணும் இல்லையா மேம்? ஆமாங்க, இது கண்டிப்பாக ஃபோல்டட் எட்ஜாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஆமாம் மேம், அதாவது நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதாவது இங்கேயும் எனக்கு பஃப் இருக்கணும் இங்கேயும் எனக்கு பஃப் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு பேட்டர்ன் போடும்போது கோ ஃபார் அ பேப்பர் கட்டிங். பேப்பர் கட்டிங்கில் வந்து போட்டுருங்க, போட்டுட்டு அந்த பேப்பர் கட்டிங்கை ஃபேப்ரிக்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து டெஃபினட்டாக ஃபோல்டட் எட்ஜாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணும்போது பிளான் அக்கார்டிங்லி. ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்து போடுங்க அப்படின்ட்டு. ஒரு ரஃப் டிராஃப்ட் போடும்போது நமக்கு தெரியும். நான் இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன், 16 inches ஆமோலோட லென்த்து. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஐ திங்க் அரவுண்ட் இங்கே 6 inch கொடுத்துருக்கேன். ஆமோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 16 அண்ட் இதோட லென்த்து வந்து 6. இப்போ எனக்கு பஃப் வேணும், மேலேயும் பஃப் வேணும், கீழேயும் வந்து பஃப் இருக்கணும். அப்படிங்கும்போது நான் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 3 inches ரைஸ் பண்ணியிருக்கேன், அதே அளவு தான் இங்கேயும் ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக எனக்கு ஃபேப்ரிக்கோட ரெக்குவயர்மெண்ட் ஃபார் திஸ் ஸ்லீவ் ரெடி அளவு வந்து இவ்வளோ. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ரெடி அளவு மட்டும்தான். இதுலேருந்து சீம் அலவன்சஸ் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே அரை இன்ச்சு சீம் அலவன்சஸ் கொடுங்க. அண்ட் சைடில் வந்து 1 inch 1.5 inch ஆட் பண்ணுங்க. அண்ட் இங்கே கீழே வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அரை இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த ஸ்லீவ் எப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னா, மேலே கீழே பஃப் வச்சுட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேப்ரிக், ஒரு சின்ன குட்டியாக ஒரு பார்டர் மாதிரி ஒரு 1 inchக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 1 inch இல்லைன்னா ஒரு அரை இன்ச் வரைக்கும் ஒரு குட்டியாக ஒரு பார்டர் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணாதான் இந்த ஸ்லீவோட லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பஃப் மட்டும் வச்சுட்டு இந்த இடம் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இந்த பஃப் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களே அது ஃபுல்லாக உள்ளே வந்து கன்சீல் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சாதான் இதோட பஃப் ஸ்லீவ், இந்த பலூன் ஸ்லீவ் உண்டான அழகு வந்து யூ வில் கெட் ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு ஸ்லீவ். ஓகே, ஸோ திஸ் மேம் இப்போ ஜாயின் பண்ணேன் மேம். எவ்வளோ ஸ்லீவ் மேம் வச்சிருக்கீங்க? இது இப்போ பார்க்கறது வந்து 3rd ஸ்லீவ் மேம். ஓகே, ஃபுல் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ், 3/4 அண்ட் ஃபுல் ஸ்லீவ் பார்த்தோம் மேம். அப்புறம் பஃப் மேலே மட்டும் எப்படி பஃப் வைக்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் மேலே கீழே எப்படி பஃப் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஐ ஹாவ் அ ரெக்கார்டிங் ராகவி மேம். இப்போ இந்த போயிட்டுருக்க இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலை அப்படின்றனால நான் லைவ் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அந்த லைவ் ரெக்கார்டிங் ஃபினிஷ் ஆகட்டும், அதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ ஷோ யூ த லைவ் ரெக்கார்டிங் இன் த குரூப். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஸ்லீவில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? Do you have any doubt? I hope no. Okay. லாஸ்ட் ஸ்லீவ் கொடுத்த மாதிரி ஷோல்டர் கிட்டலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, ஸ்லீவ்க்கு மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா மேம்? இதுக்கு எது மேம் புரியலைங்க? இது வந்து பலூன் ஸ்லீவ் தானே சொன்னீங்க? இது பலூன் ஸ்லீவ். அதாவது இங்க நம்ம மேலையும் போன் பாயிண்ட் கிட்டையும் வந்து நம்ம பஃப் வைக்கிறோம், இங்க கீழே இந்த இடத்துலயும் வந்து நம்ம பஃப் வைக்கிறோம். நான் இதோட இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் குரூப்ல. ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி இருக்குல்ல மேம், நமக்கு மேலேயும் பஃப் வச்சிருக்கோம், இங்கேயும் பஃப் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து இந்த டைரக்ஷனில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். திஸ் ஷுட் பி த ஃபோல்டட் எட்ஜ். அண்ட் ஆஸ் யூஷுவல் சீம் அலவன்சஸ் வந்து கொடுங்க. இந்த பார்ட்டை பாடியோட ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு, இங்கே வந்து ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 1.5 inch கொடுப்பீங்க. இதுவே குர்த்தி அனார்கலி அப்படின்னா 1 inch 1.25 inch நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யூ பிளான் அக்கார்டிங் டு யோர்
விஷ் நீங்கள் சீம் அலவன்சஸ் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு. அண்ட் இந்த இடம் வந்து 1/2 inch கொடுத்தா போதும். இந்த இடம் ஃபினிஷ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பிட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். இதுலேயே நம்ம அதை டபுள் ஃபோல்டெல்லாம் அடிக்க முடியாது. இந்த இடம் மட்டும், இந்த பலூன் ஸ்லீவ் மட்டும் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ ஐ வாண்ட் த நெக்ஸ்ட் ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் ஸ்லீவ். ஸோ பெட்டல் ஸ்லீவ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆமோல் வந்து 6 அப்படின்ற கணக்கில் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் ஒன்லி 6 இயர். பட் யூ கேன் ஃபாலோ த சேம் மெத்தட். இந்த மெத்தடை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஆம் ரவுண்ட் என்ன இருந்தாலும் ஓகே, 10 inch இருந்தாலும் ஓகே. இஃப் யூஆர் பிளானிங் ஃபார் யோர் கேர்ள், இஃப் யூஆர் பிளானிங் ஃபார் யோர் பேபி, வாட் எவர் மேபி, இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சைஸ் இருந்தாலும் ஓகே. ஃபோல்டட் எட்ஜு. ஸோ மேக்கிங் இட் ஆஸ் 5.5 as an armhole round. Okay, armhole round 5.5 அப்படின்னா ஸோ இந்த 5.5லேருந்து ரேடியலாக மட்டும்தாங்க மார்க் பண்ணுறேன். ஐம் கிவிங் அரவுண்ட் ஒரு 3 inches ஆஃப் ஸ்லீவ் கேப். ஸோ இங்கேருந்து 5.5 இட் ஃபால்ஸ் ஹியர். Okay. And இங்கே வந்து ஒரு 4 inches நான் எடுத்துக்கிறேன். சீம் அலவன்சஸ் ஒரு 1 inch. இந்த சீம் அலவன்சஸ் எல்லாம் வந்து plan accordingly. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே மேலேயே வந்து சீம் அலவன்சஸ் கொடுத்துருங்க 1/2 inch. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ். ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ். நீங்கள் பெட்டல் ஸ்லீவ் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்லீவோட இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க குட்டியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க மிட் பாயிண்டில் நாட்ச் போட்டுட்டு இங்கே நாட்ச் இருக்குது. I don't know whether it is visible. நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு நாட்ச் போட்டிருக்கேன், இங்கே ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். ஏன்னா இதுதான் மிட் ஆஃப் த ஸ்லீவ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணணும்னா இந்த மிட் ஆஃப் த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து டுவர்ட்ஸ் இப்படி கீழே நோக்கி, இப்படி இங்கேருந்து இப்படி கீழே நோக்கி இந்த 5.5 மிட் பாயிண்ட் பண்ணலாம்.
இது ஆக்சுவலாக ஆர்ம் ரவுண்ட் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றனால நான் மிட் பாயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன். பட் யாராக இருந்தாலும் ஓகே, யூ கேன் டூ தட். பட் இன்கேஸ் நான் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த லென்த்தை நான் வந்து மிட் பாயிண்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் த ஸ்லீவ் 4 inches இருக்குது, 4 inchஸையும் வந்து மிட் பாயிண்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே இந்த ஹாஃபை மிட் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கே இதை வந்து மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ் வந்து போடுங்க. ஓகே, so you should get a curve like this. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஆர்ம் ரவுண்ட் வந்து சின்னதாக இருக்கனால நான் வந்து இப்படி மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவே இந்த ஸ்லீவ் நான் எனக்கு போடணும் அப்படின்னா என்னோட ஆர்ம் ரவுண்ட் வந்து 19 inches. ஓகே, 19 inchesக்கு நான் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப கீழே கைக்கு அடியில் போயிடும். எனக்கு இந்த பாயிண்ட் வந்து எனக்கு போன் பாயிண்ட் வந்து ஒரு 3 inches கிட்ட இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த போன் பாயிண்ட்லேருந்து 2.5 or 3 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் மிட் பாயிண்ட் எடுங்க. ஹாஃப் த ஸ்லீவில் மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து இங்கேருந்து 2.5 இல்லைன்னா 3 inch மார்க் பண்ணுங்கள், 3 inches மார்க் பண்ணுங்கள். இங்கே வந்து ஹாஃப் த ஸ்லீவ். இது யாருக்கு அப்படின்னா என்ன மாதிரி ப்ளஸ் சைஸ் இருக்கு அவங்களுக்கு, இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கேன், நான் வந்து என்னோடய பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 தான், எனக்கு கை ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, என் பாப்பாவுக்கு நான் தைக்கிறேன் அப்படின்றவங்க யூ கோ ஃபார் திஸ் மெத்தட். இந்த லென்த்தை ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுங்க. அதர்வைஸ் இந்த பாயிண்ட்லேருந்து 3 inches மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து 3 inches கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன் ப்ளஸ் சைஸ் 40 and above, 38 and above கூட எடுத்துக்கலாம், 40 and 38 above. ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இதை கட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து வேண்டாம், இது வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போ இது 1/2 of the sleeve. இந்த பேட்டர்னை இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க, அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு கட் பண்ணுங்கள். So இன்னொரு பீஸில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. So you should have a 2 pieces like this. So இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வந்து இப்படி உள்ள போகும். நீங்கள் நாட்ச் போட்டிருக்கேன். இங்கே ஒரு ரெட் மார்க் பண்ணியிருக்கேன், நாட்ச் போட்டிருக்கேன். ஸோ இந்த பீஸ்லேயும் நாட்ச் பண்ணிட்டேன். இதை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண பேட்டர்ன், இதை வச்சு இதை நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா இந்த நாட்ச்சு இப்படி ப்ளேஸ் ஆகும். ஓகே, இந்த நாட்ச் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பெட்டல் ஸ்லீவ். ஓகே, this is going to be the petal sleeve. So இது என்ன பண்ணலாம்னா
இங்கே நீங்கள் பைப்பிங் வச்சு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணாதான் இந்த ஹைலைட் பண்ண மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இங்கே பைப்பிங் வைங்க, அதே மாதிரி இங்கே வந்து பைப்பிங் வைங்க. பைப்பிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக இப்படி போயிடணும். அதே மாதிரி இங்கே பைப்பிங் வந்து இப்படி ஃபுல்லாக போயிடணும். பைப்பிங் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு குட்டி ஹேங்கிங், ஏதோ ஒரு பீட் ஏதாவது இருக்க மாதிரி நீங்கள் தொங்குற மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒன்று பைப்பிங் ஆட் பண்ணலாம். பைப்பிங் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஏதோ ஒரு ஹேங்கிங் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வி ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நீங்கள் கான்ட்ராஸ்டாக வேறு ஏதாவது ஃபேப்ரிக் நீங்கள் கொடுக்கலாம். பட் பெட்டல் ஸ்லீவ் அப்படின்றது வந்து இப்படி ஓப்பனாக இருக்கிறது தான் வந்து பெட்டல் ஸ்லீவ். பட் இட் இஸ் யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டி. நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் கான்ட்ராஸ்டாக ஏதாவது நீங்கள் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபேப்ரிக்கை நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிவிட்டு ஹேங்கிங் கொடுக்கலாம், இல்லை ஃபேப்ரிக் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் வந்து ஆக்சுவலாக லிட்ரலாக இது வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இந்த ஸ்லீவ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க அண்ட் ஸ்லீவை இந்த இடம் ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த கேப் என்ன ஆகும்னு கேட்டால் இது வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது. பெட்டல் ஸ்லீவ் போட்டு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் இதை ஓப்பனாக விட்டுறதா இருந்தாலும் விட்டுடலாம். இல்லை மேம் ஐ வாண்ட் டு ட்ரை அ பெட்டல் ஸ்லீவ், ஆனால் எனக்கு இது ஓப்பனாக இருக்கக்கூடாது, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா பைப்பிங் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடம் கன்சீல் பண்ணுங்கள், இந்த இடம் கன்சீல் பண்ணிடுங்க. இல்லைனா இந்த இடம் மட்டும் நீங்கள் கன்சீல் பண்ணிங்கன்னா போதும். கீழே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம் பண்ணிடுங்க கையில். ஏன்னா இங்கே நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் இருக்கும், அதனால தெரியாது நமக்கு. ஆனால் இங்கே தையல் போட்டிங்கன்னா வெளியில் விசிபிளாக வந்து தெரியும் தையல் போட்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணலான்னா இதை நம்ம நகராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கையில் எம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் போடலாம். எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் வேணும்னாலும் இந்த இடத்துல கான்ட்ராஸ்டாக ஏதாவது ஃபேப்ரிக் நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் உங்களுக்கு புரிஞ்சுதா? Do you have any doubt in the sleeve? இந்த ஸ்லீவ் இட் இஸ் காமன். நீங்கள் யாருக்கு வேணாலும் இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா மேம்? ஓகே ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஸ்லீவ். ஃப்ளட்டர் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளட்டர் ஸ்லீவ் அப்படின்னா இந்த ஃப்ளட்டர் ஸ்லீவ் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். I'll show you the image for that. ஃப்ளட்டர் ஸ்லீவுக்கு உங்களோட ஆமோலோட லென்த் என்னவோ அதை வந்து இன்டூ 2 நீங்கள் பண்ணிக்கணும். ஆமோலோட லென்த் என்னவோ இன்டூ 2 டைம்ஸ். ஓகே, அதாவது ஃப்ளட்டர் ஸ்லீவ் அப்படின்றது வந்து இதுதான். இதை நேற்று இன்னொரு கிளாஸில் நான் கட் பண்ணது, வேறு ஒரு கிட்ஸ் வேர் செஷனில் கட் பண்ணது. ஸோ இது வந்து ஃப்ளட்டர் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து குர்தாக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாரியா கிடைக்கும். மேபி இது காட்டன் ஃபேப்ரிக், காட்டன் பேஸில் இருக்கனால இது வந்து மேபி இது உங்களுக்கு எப்படி இந்த ஸ்லீவோட ஷேப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆர்கன்ஸா, ஜார்ஜெட் அந்த மாதிரி பேட்டர்ன், அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது யூ வில் கெட் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்லீவ். ஓகே, இதை வந்து ஃப்ளட்டர் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். FLUTTER ஃப்ளட்டர் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நேற்று ஒரு கிளாஸில் கிட்ஸ் வேர் கிளாஸில் பிளான் பண்ணேன் இது ஸ்லீவ். ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்லீவோட லென்த்து. ஓகே, ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சஸ். லென்த் வந்து 7 இன்ச்சஸ் அப்படின்னா இன்டூ 2 பண்ணுங்க 14 அப்படின்றது வந்து ரெடி அளவு. இது கூட 1 இன்ச்சு சீம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 15 இன்ச்சு. ஓகே,
15 inches ஸ்லீவோட லென்த்து இன்க்ளூடிங் சீம் அலவன்சஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இந்த ஸ்லீவ் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பேப்பர் கட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். 15 inches வந்து எனக்கு மொத்தமாக இந்த ஸ்லீவுக்கு தேவையான ஃபேப்ரிக் இன்க்ளூடிங் சீம் அலவன்சஸ். ஓகே, ஸோ இந்த 15 inch நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாலும் ஓகே. இந்த ஃபேப்ரிக்கில் அந்த 15 inch மார்க் பண்ணுங்க. ஃபேப்ரிக்கில் சொல்லுங்க மேம். மேம் இதுல ஆர்ம்ஹோல் வந்து 7 அப்படிங்கிறது நம்ம ஆர்ம்ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் தானே மேம்? லென்த் மேம், ஸ்லீவோட லென்த். லென்த்தா? ஓகே. ஸ்லீவோட லென்த் மேம். ஸோ 15 inch இப்படி 15 inch மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்படி 15 inch மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கேருந்து 15 inch, இங்கேருந்து 15 inch. ஸோ அதாவது என்னன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்கொயராக வேணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக எடுத்துகிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். மடிச்சுட்டு திருப்பியும் இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி மடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக மடிக்கணும். ஸ்கொயராக மடிச்சுட்டு இதை வந்து மிட் பாயிண்ட் இல்லையா, இந்த ஸ்கொயர் பீஸ்க்கு இது வந்து மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துட்டு ஸ்லீவோட லென்த், அதாவது நம்ம 7 inch வந்து ரெடி அளவு இருக்கணும். 7.75 வந்து இருக்கு. ஸோ அந்த 7.75 மார்க் பண்ணுங்க. இதை மிட் பாயிண்ட்டை வச்சு 7.75, அதாவது ஒரு சர்க்குலர் பேட்டர்ன்ல மார்க் பண்ணிட்டு வரும். மேம் நம்ம அந்த அனார்கலிக்கு ஸ்கர்ட் இது பண்ண மாதிரி இப்போ நம்ம இல்லைங்களா? எக்ஸாக்ட் மேம், எக்ஸாக்ட் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மிட் பாயிண்ட். ஓகே, மிட் பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டான மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிட்டேன். நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து மடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதை இப்படி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் விசிபிள்.
ஸோ இப்போ தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட ஆர்ம் ரவுண்ட் எவ்வளவோ, ஆர்மோலோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளவோ டிவைடட் பை ஆர்மோல் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 6.25. armhole circumference divided by 6.25. Okay, say for example or 12 inches armhole circumference divided by 6.25. எவ்வளோ மேம் வருது? 12 divided by 6.25. 1.8 வருது மேம். 1.8 ஆ மேம்? 1.9. 12 divided by 6.5 தானே மேம்? 6.5. 1.8. 1.8. ஓகே, 1.8 சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1.8 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1.8 இப்படி மார்க் பண்ணணும். 1.8. ஓகே, இங்க இருந்து மிட் பாயிண்ட் 1.8. இப்போ இந்த மார்க் பண்ண 1.8 சென்டரா வச்சுட்டு இதை சுற்றி 1.8 வந்து மார்க் பண்ணணும். இதை சுற்றி 1.8 வந்து மார்க் பண்ணணும். ஃபேப்ரிக்கை எப்பவுமே வந்து திருப்பக்கூடாது, ஃபேப்ரிக்கோட பொசிஷனுக்கு தான் நம்ம போகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. இந்த சர்க்கிள் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் வச்சு போட்ட மிட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே டிவைட் பண்ணி எடுத்து இந்த 1.8 இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.8 மார்க் பண்ணியிருக்கோம். இதை மிட் பாயிண்ட்டாக வச்சு இந்த பாயிண்ட்டை சுற்றியும் ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் 1.8க்கு. 1.8 1.8 1.8 ஒரு ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது என்ன டாஸ்க்குனா, இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சர்க்கிள் வந்து 12 inches உங்களோட ஆர்ம் ரவுண்ட் வந்து இருக்கணும். இந்த சர்க்கிள் வந்து உங்களோட ஆர்ம் ரவுண்ட் இருக்கணும். எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ டேப்பை வச்சு இப்படி 12 inches இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பெட்டர் கோ ஃபார் அ பேப்பர் கட்டிங். இந்த ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ. ஏன்னா ஃபேப்ரிக் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ எனக்கு ஆர்ம் ரவுண்ட் வந்து 12 inches இருக்கும். ஆர்ம் ரவுண்ட் 12 inches இருக்கணும். எனக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னா 12.5 inches வந்திருக்கு. இப்போ இதை எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் 0.5 ஜாஸ்தி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னா, டோன்ட் வரி அட் ஆல். இந்த ஸ்லீவுக்கு அரை இன்ச் வந்து ஜாஸ்தி இருக்கிறது வந்து ஓகே. இந்த அரை இன்ச் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் இப்படி குட்டியாக நம்ம ப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிடலாம். அரை இன்ச்சை உள்ள ஆம்பெட் கிட்ட ½ inch வந்து நம்ம
குட்டியாக ஒரு ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ போட்டிருக்க இந்த சர்க்கிள் வந்து ரெடி அளவு. இப்போ இதை நம்ம எங்கே கட் பண்ணுவோம்னா, இப்போ போட்டிருக்க அந்த அவுட்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த அவுட்டர் லைனுக்கு உள்ள ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்சஸ் வந்து உள்ள கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெளியில் போட்டிருக்க இந்த லைன் வந்து ரெடி லைன். இப்போ உள்ள ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து சீம் அலவன்சஸ், இது வந்து சீம் அலவன்சஸ். நம்ம தையல் இங்கே போடுவோம், இங்கே தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்குறது. இப்போ நம்ம எங்கே கட் பண்ணுவோம்னா இன்னர் சர்க்கிளில் நம்ம கட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது பேப்பர் கட்டிங் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஒரு ட்ரெஸ் வந்து தைக்கணும் பெரியவங்க அப்படிங்கும்போது, நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃப்ராக் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கேதரிங் ஃப்ராக் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் த ஸ்லீவ். இஃப் யூ ஹேவ் கிட்ஸ், யூ ஹேவ் அ பேபி கேர்ள், அவங்களுக்கு ஃப்ராக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பெரியவங்க நம்ம போடக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் அ ஸ்லீவ் லைக் திஸ். ஸோ இதுதான் உங்களோட ஆர்மோல். இந்த ஆர்மோலை நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். மோரர்லெஸ் கொஞ்சம் இந்த கஃப்தான் டைப்ல இருக்குல்ல மேம்? ஆமாம் மேம். கஃப்தான் வந்து உங்களுக்கு இங்கே கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேப்ரிக் வரும். அதாவது ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து கீழே எண்ட் ஆஃப் த பாட்டம் லைன் வரைக்குமே சைடில் வந்து ஃபேப்ரிக் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்களா? என்ன மேம்? இந்த ஹோல் வந்து நம்ம நெக்கு கொடுப்போம். இந்த ஹோலுங்களா? ஆமா, இந்த பார்ட் ஆஃப் வர்க்கிங் வந்து கஃப்தான்ல நெக் சைடுக்கு தருவோம். நெக்குக்கு நீங்கள் கொடுக்கலாம், நெக்கு கொடுக்கலாம். இடையில ஒரு ஃப்ராக் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு மேம். கீழே இருக்கும், மேலே ஹாஃபுக்கு மட்டும் அந்த சர்க்குலர். ஆமாங்க, கீழே நம்ம நெக்கு கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவு. ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து எந்த ஓப்பன் எட்ஜஸும் இல்லை ஸ்லீவில். ஜஸ்ட் இதை நீங்கள் கட் பண்ணி இது வந்து ஆமோல். இந்த ஆமோலை நீங்கள் அப்படியே பாடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆமோலை ஜஸ்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இதில் எங்கேயுமே நம்ம ஜாயிண்ட் வந்து போட தேவையில்லை. இது எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்க்கிள் இதுதான் சீம் அலவன்சஸ், இதுதான் உங்களோட ஆர்மோல் கிட்ட ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட். இது எப்படி பாடியில் ஸ்டிச் பண்ணணும்னா, இப்போ இந்த ஃபுல் சர்க்கிள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து லென்த்து கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த லென்த்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா, இந்த லென்த்து கம்மியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பாடியில் ஆம்பெட்டுக்கு கீழே போகிற இடம். இந்த இடம் தான் ஆம்பெட் கிட்ட கீழே போகிற ஸ்பேஸ். இது வந்து மேலே விசிபிளாக பாடியில் நம்ம ட்ரெஸ் போட்டதுக்கப்புறமா போன் பாயிண்ட் கிட்ட மேலே இருக்கிற துணி வந்து இந்த சைடு, அதாவது லாங்கஸ்ட் இந்த லென்த்தஸ்ட் சைடு வந்து வெளியில் விசிபிளாக தெரியணும். இது வந்து உங்களோட ஆம்பெட்டுக்கு உள்ளே போயிடணும். சரிங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இங்கே நாட்ச் போட்டுக்கோங்க. இது எக்ஸாக்டாக உங்களோட ஆம்பெட்டோட பாடி ஜாயினிங் கிட்ட இந்த நாட்ச் வந்து போயிடணும். இது வந்து வெளியில் விசிபிளாக இந்த ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு வெளியில் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ த ஸ்லீவ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இது ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக், ஜார்ஜெட் அதுலலாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். இது எப்படி இந்த ராயேஜை வந்து கன்சீவ் பண்ணுவீங்க? இப்போ இதை நான் கட் பண்ணும்போதே தெரியுது உங்களுக்கு, கீழே பார்த்தா அப்படியே ஈவனாக இருக்குது, மேலே கீழே தூக்குன மாதிரியெல்லாம் இல்லை, தெரியுதுங்களா? ஸோ ஈவனாக இருக்குது இந்த ஸ்லீவோட. இந்த என்ன மேம்? நல்லா. ஓகே ஓகே மேம், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஷிஃபானு அந்த மாதிரி மெட்டீரியலில் நீங்கள் இது கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு க்ரேப் மெட்டீரியலு, ஆர்கன்ஸா, ஜார்ஜெட், வாட் எவர் த ஜார்ஜெட் மெட்டீரியல் மேபி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸில் தான் வந்து இது வந்து நல்லாயிருக்கும். காட்டன் பேஸில் இதோட லுக் வந்து அவ்வளோ தெரியாது. ரொம்ப
ஸ்லீவ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இதோட ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேப் இது குட்டி குட்டியாக நம்ம ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறமா ஒரு நீட்டாக இதோட அலைன்மெண்ட் வந்து அந்த மாதிரி சிஃபானு ஜார்ஜெட்டு ஆர்கன்ஸு அதுலலாம் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கீழே இந்த லைன் வந்து எப்படி கன்சீல் பண்ணுவீங்கன்னா பீக்கோ அடித்து கன்சீல் பண்ணணும். பீக்கோ அடிக்கும் போது பீக்கோ ஒயர் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணுங்கள். டபுள் ஃபோல்டு இது அடிச்சிங்கன்னா இதோட லுக் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. டபுள் ஃபோல்டு அடிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் இந்த மாதிரி சர்க்குலர் பேட்டர்னில். அதனால் பீக்கோ ஒயர் யூஸ் பண்ணி பீக்கோ ஃபூட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கன்சீல் பண்ணுங்கள். இதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பீக்கோ அடிச்சிங்கன்னா தான் இது நல்லா எடுத்துக்காட்டும். இப்போ நான் உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து ஒரு லேயர் ஆஃப் த ஸ்லீவ் தான். எனக்கு இதுவே என் பாப்பாவுக்கு வந்து 2 லேயர் நான் கொடுக்கலாமா 3 லேயர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் 5 லேயர் வரைக்கும் இதை நீங்கள் கொண்டுட்டு போகலாம். இப்போ இது நீங்கள் 3 லேயர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த லென்த்தியஸ்ட் லேயர் வந்து கீழ் லேயராக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற லேயர் இதோட ஹைட்டை விட கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 3rd லேயர் அதோட ஹைட் இன்னியும் கம்மியாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே இருக்க கூட லேயர் வந்து 5 இன்ச் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க லேயர் வந்து 3 இன்ச் தான் இருக்கும். அப்போ தான் இந்த ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பஃபியாக பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் 2 to 3 லேயர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். 2 லேயரும் போடலாம், 3 லேயர்ஸும் போடலாம், 5 லேயர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். பட் நீங்கள் 3 லேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இல்லைன்னா 3 லேயர் நல்லாயிருக்கும். 3 லேயர்ஸ் போகும்போது 7 இன்ச் ஸ்லீவுக்கு செகண்ட் லேயரோட லென்த் வந்து 5 இன்ச் இருக்கணும், 3rd லேயர் வந்து 3 இருக்கணும். நான் 2 லேயர் ட்ரை பண்ணுறேன், எனக்கு 3 வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து 7 இன்ச்சாக இருந்ததுன்னா இதை விட 2 இன்ச்சு கம்மியாக செகண்ட் லேயர் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை நான் என்னோடய ஸ்லீவ் இன்னி லென்த்தாக இருக்குது அப்படிங்கும் போது 2 இன்ச்சஸ் கேப் வந்து கொடுங்க. சரிங்களா? இப்போ இது செகண்ட் லேயர் 3rd லேயர் எப்படி கட் பண்ணுற கட்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே இதே தான். என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஆமோல் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் லேயர் 3rd லேயர் எல்லாமே மேலே வச்சு இந்த ஆமோலை கன்சீல் பண்ணிடுவீங்க தனியாக ஸ்லீவில். அதுக்கப்புறமா இருக்கிற இந்த 3 லேயர்ஸையும் பாடியில் ஃபைனலாக போய் இந்த ஆமோல் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதோட ஸ்லீவ் ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடும். புரியுதா மேம் இது எப்படி பண்ணணுன்ட்டு? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. நான் லைவ் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அதை ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் மேபி மார்னிங், ஏன்னா அதை அப்லோட் பண்ணால் 2-3 மணி நேரம் ஆகுது அப்லோட் ஆகிறதுக்கு. சரிங்களா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நீங்கள் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மற்ற பேட்டர்ன் எல்லாமே அடுத்தடுத்த நாள் பார்க்கலாம். 4 டாட் ப்ளவுஸ் பெண்டிங் இருக்குது அண்ட் பிரின்சஸ் கட் வந்து ஒரு சிலருக்கு பெண்டிங் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன் நான். சரிங்களா? பாக்கி என்ன சிலபஸில் பெண்டிங் இருக்குன்னு நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு பிளான் பண்ணி தரேன். அண்ட் ஒரு அனார்கலி வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். கிளாஸில் ஃபேப்ரிக் இருக்குது. ஒன்ஸ் எல்லோரும் இருக்கட்டும் கிளாஸில் அந்த டைமில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹேவ் அ நைஸ் டே. நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.